சர்க்கம் 89. கங்கையை கடந்து செல்லுதல். ரகுகுலத் தோன்றலாகிய பரதன் கங்கையின் கரையிலேயே அந்த இரவை கழித்து விடியற்காலையில் எழுந்து சத்ருக்னனை பார்த்து பின்வருமாறு கூறினான். சத்ருக்னா, இன்னும் ஏன் தூங்கிக் கொண்டிருக்கிறாய்? எழுந்திராய், உனக்கு நலன் உண்டாகுக. வேடர் தலைவனான குகனை உடனே அழைத்து வா. அவன்தான் நம் சேனையை அக்கறை கொண்டு போய் சேர்ப்பிக்க வல்லவன். சகோதரரால் எழுப்பப்பட்ட சத்ருக்னன், நான் விழித்து கொண்டுதான் இருக்கின்றேன், மனிதராகிய அவரையே நினைத்து கொண்டிருந்தேன், நான் தூங்கவில்லை என்று பதில் சொன்னான். இவ்வாறு மனித உருவெடுத்த சிங்கங்கள் போன்ற அவ்விருவரும் பேசிக் கொண்டிருக்கும் போதே உரிய நேரத்தில் அவ்விடம் வந்து சேர்ந்த குகன் இரு கைகளையும் கூப்பிக்கொண்டு பரதனை நோக்கி, காக்குத்தரே, நதிக்கரையில் இரவை நன்றாக கழித்தீர்களா? தாங்களும் தங்கள் சைன்யமும் நலமுடன் இருக்கிறீர்களா? மிக்க அன்புடன் குகன் கேட்டதற்கு ராமபிரானின் தொண்டரான பரதன் பின்வருமாறு சொன்னான். மன்னவனே, இரவு எங்களுக்கு சுகமாக இருந்தது. உன்னால் நாங்கள் சிறப்பாக உபசரிக்கப்பட்டோம். செம்படவர்கள் பற்பல மர கலங்களை கொண்டு எங்கள் அனைவரையும் கங்கையின் அக்கறைக்கு கொண்டு போய் சேர்க்கட்டும். துரிதப்படுத்தும் பரதனுடைய கட்டளையை கேட்டவுடன் குகன் தன் நகரத்திற்கு திரும்பி வந்து சுற்றத்தார்களை பார்த்து கூறினான். எழுந்திருங்கள், கண் விழித்துக் கொள்ளுங்கள், படகுகளை இழுத்துக்கொண்டு படகு துறைக்கு வாருங்கள். உங்கள் எல்லோருக்கும் புகழ் உண்டாகட்டும். சேனையை நதியின் அக்கறைக்கு கொண்டு சேர்க்க வேண்டும். இவ்வாறு கூறப்பட்டவுடன் அவர்கள் உடனே எழுந்து மன்னரின் கட்டளைப்படி விரைவாக சென்று நதியின் பல துறைகளில் இருந்தும் 500 படகுகளை கொண்டு வந்தார்கள். ஸ்வஸ்திகம் என்ற சிறப்பு பெயர் கொண்ட உயர்ந்த மரக்கலங்களின் பெரிய மணிகள் தொங்க விடப்பட்டிருந்தன. கொடிகள் மிக உறுதியாக அமைக்கப்பட்டு அழகாக விளங்கிய அவைகளை நிபுணர்களான படகோட்டிகள் செலுத்தினார்கள். அவைகளில் ஸ்வஸ்திகம் என பெயரிடப்பட்டிருந்த மங்களம் பொருந்திய ஒரு படகை குகன் கொண்டு வந்தான். மங்களமான இசைகள் ஒலிக்கும் அதில் வெண்மைய பரத சத்ருக்னர்கள் மற்றும் கௌசல்யை சுமித்ரையுடன் அரச பத்னிகள் சிலர் அதில் ஏறிக்கொண்டார்கள். அவர்களுக்கு முன்னதாக புரோகிதர்களும் ஆச்சாரியர்களும் மற்றுமுள்ள அந்தணர்களும் ஏறிக்கொண்டார்கள். பிறகு மற்ற அரச பத்தினிகள், பின் மாட்டு வண்டிகள், பலசரக்குகள் ஏற்றப்பட்டன. சேனை ஓர் இடத்தில் தங்கிவிட்டு அவ்விடத்திலிருந்து புறப்பட்டு செல்லும் போது உபயோகமில்லாத அற்ப பொருட்களை அவ்விடத்திலேயே தீயிட்டு கொளுத்துவது ஒரு மரபு. அதன்படி தங்கியிருந்த இடத்திலிருந்த பொருட்களை தீயிட்டு கொளுத்துபவர்கள், நீரில் மூழ்கி கும்மாளம் அடிப்பவர்கள், தத்தம் சாமான்களை தேடி பிடித்து எடுத்துச் செல்பவர்கள் ஆகியோர் எழுப்பிய பெரும் சப்தம் ஆகாயத்தை தொட்டது. அந்த படகுகளில் கொடிகள் கட்டப்பட்டிருந்தன. விரைவில் செல்லக்கூடிய அவைகளை செம்படவர்களே ஓட்டினார்கள். ஏறிய மக்களை சுமந்து கொண்டு அவர்கள் செல்லத் தொடங்கின. சில படகுகளில் மாதர்கள் நிரம்பியிருந்தார்கள். சிலவற்றில் குதிரைகளும் மற்றும் சிலவற்றில் வாகனங்களும் அவற்றை இழுத்துச் செல்லும் காளை போன்றவைகளும் ஏராளமான செல்வங்களும் ஏற்றப்பட்டன. படகுகள் நதியின் அக்கறையை அடைந்து அந்த மக்களை இறக்கிய பின் திரும்பிய போது படகோட்டிகளான செம்படவர்கள் பலவித விசித்திரமான போக்குகளை காட்டினார்கள். அம்பாரி கட்டிய யானைகள் பாகர்களால் செலுத்தப்பட்டு வெள்ளத்தில் நீந்தி சென்ற காட்சி, கொடி கட்டிய மலை சிகரங்கள் அசைந்து செல்வது போல் இருந்தது. சிலர் படகுகளில் ஏறிக்கொண்டார்கள். சிலர் தெப்பங்கள் மூலம் கடந்து சென்றார்கள். சிலர் குறுகிய வாயையுடைய பானைகளை தழுவியபடி மிதந்து சென்றார்கள். சிலர் கைகளால் நீந்தி சென்றார்கள். செம்படவர்களின் பேருதவியால் கங்கையை கடந்து சென்ற அந்த சேனை மைத்ரம் என்ற நல்ல பொழுதில் உத்தமமான பிரயாகவனத்தை நோக்கி சென்றது. மகாத்மாவான பரதன் படையினரை உற்சாகப்படுத்தி இனிய மொழிகள் கூறி அங்கேயே தங்கும்படி கட்டளை பிறப்பித்துவிட்டு முனிவர்களில் மிகச் சிறந்தவரான பரத்வாஜரை தரிசிப்பதற்காக புரோகித ஆச்சாரியர்கள் புடைசூழ புறப்பட்டு சென்றான். தேவ புரோகிதரும் மகாத்மாவும் பிரம்ம ஞானம் பெற்றவருமான பரத்வாஜருடைய ஆசிரம வளாகத்தில் மரங்களால் சூழப்பட்ட அழகிய குடில்களையும் அந்தனோத்தமருடைய அந்த பிரதேசத்தில் மிகவும் வனப்புடன் விளங்கும் விசாலமான கானகத்தையும் அவன் பார்த்தான். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் 89வது சர்க்கம் முற்றிற்று.